வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு அரசு செய்முறை பொதுத் தேர்வு 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் போட்டுக்கணும். உங்களோட நேமு, ஸ்டாண்டர்டு, சப்ஜெக்ட்டு, டேட்டு, பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி எழுதிருங்க. இருவித்திலை தாவர இலை குறுக்குவெட்டு தோற்றம். பியில் வந்து பார்த்தீங்கன்னா திரள்கனி பாலியல்த்தியா. சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி கிளைட்டோரேட் இனேஷியா வச்சுருக்காங்க. டியில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிடிற்கான சோப்பாதல் சோதனை. அதே மாதிரி ஈயில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆக்சனோமீட்டர் ஆய்வு. நெக்ஸ்ட் வந்து கீழே நமக்கு இனங்கண்டறிதல். ஏவில் வந்து இனங்கண்டறிய வைக்கப்பட்டுள்ளது வந்து என்ன? ஏயில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நிலவம் இருவித்திலை தாவர இலை குறுக்குவெட்டு தோற்றம் என கண்டறியப்பட்டது. காரணம், வாஸ்குலர் கற்றைகள் ஒவ்வொன்றும் ஒன்றிணைந்தவை, ஒருங்கினவை, மூடியவை. இலைகள் கீழ்ப்புறச்சொலில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இனம் கண்டறிதல். பியில் காண வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நிலவம் திரள்கனி பாலியல்த்தியா என இனம் கண்டறியப்பட்டது. காரணம், பல இணையா சூலக இலை கொண்ட ஒரு தனிமலரில் இருந்து உருவாகும் கனியாகும். தனிமலரை போல் உருவாக்கப்படும் சிறிய கனிகள் திரள் தொகுப்பு கனியாகும். அதே மாதிரி இனம் கண்டறிதல். சியில் காண வைக்கப்பட்டுள்ள மலர் எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா பேபிசி கிளைட்டோரியட் இனேஷியா இனம் காண கண்டறியப்பட்டது. மலரின் பாகங்களை தனிமைப்படுத்தி மதிப்பீட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மலரின் பண்புகள்: மகரந்தத்தாள் 10, இருகற்றை 9+1 மகரந்தங்கள், மேல்மட்ட சூலகப்பை, சூலகப்பை 1, ஒரு சூலக அறையுடையது, சூல்கள் விளிம்பு சூல் ஒட்டும் முறையில் அமைந்துள்ளது. அடுத்து மலர் வரைபடம் வந்து வரையணும். அது பார்த்திங்கன்னா மலருடைய வாய்ப்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிப்பிடிற்கான சோப்பாதல் சோதனை நோக்கம்: கொடுக்கப்பட்டுள்ள தாவரம் மற்றும் விலங்கு மாதிரினை கொண்டு கொழுப்பு அமிலத்தை கண்டறிதல். அடிப்படை கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இதுக்கு மதிப்பெண் வந்து இருக்குது. செய்முறை காண்பன அறிவன: 1 மில்லிலிட்டர் சோதனை கரைசல் ப்ளஸ் 1 மில்லிலிட்டர் NaOH கரைசல். சோப்பை போன்ற வீழ்படிவு தோன்றுகிறது. லிப்பிடு உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா வில் ஆக்சனோமீட்டர் நோக்கம்: தாவரத்தண்டின் நீள்போக்கு வளர்ச்சியினை வில் ஆக்சனோமீட்டர் மூலம் ஆய்வு செய்து நிரூபித்தல். செய்முறை: ஒரு கம்பியின் மைய அச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள நீண்ட குறிமுள் அளவுகள் குறிக்கப்பட்ட வில் மீது நகருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. நூலின் ஒரு முனை தண்டின் நுனியுடன் கடந்திருக்கப்படும், மற்றொரு முனை எடைக்கல்லுடன் கட்டப்படுவதால் கப்பி மீது நூல் இறுக்கமாக செல்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா காண்பன அறிவன எழுதணும். தாவரத்தண்டின் உயரத்தில் அதிகரிக்கும் போது கப்பி நகர்வதால் குறிமுள் அளவுகள் குறிக்கப்பட்ட வில் நோக்கி நகர்கிறது. கப்பியின் ஆரம் மற்றும் குறியிலுள்ள நீளம் ஆகியவற்றை அளவுகளை பயன்படுத்தி தண்டின் உண்மையான நீள்போக்கு வளர்ச்சியினை கீழ்கண்ட வாய்ப்பாட்டினை மூலம் கண்டறியலாம். தாவரத்தின் உண்மையான வளர்ச்சி: குறிமுள் நகர்ந்த தூரம், கம்பியின் ஆரம்பை, குறிமுள் நீளம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு உயிரி தாவரவியல். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.